அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணி தான் சரியான இடம். முதல்ல வரவனை நம்ம விட்டுருவோம், 2வது வரவன் தான் நம்ம டார்கெட். முதல்ல வரவனை அட்டாக் பண்ணால் 2வது வரவன் அலர்ட் ஆகிடுவான். முன்னாடி போனவன் திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம அட்டாக்கை முடிச்சாக்கணும். ஏன்னா அந்த பக்கம் வழி கிடையாது, அவன் இப்படி தான் திரும்பி வரணும். அவங்க ஆற்ற கடக்க முடிஞ்ச ஒரே இடம் வந்து தான், ஏன்னா இங்கே தான் ஆழம் கம்மி. இதை விட்டால் 16 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். அவங்க இந்த ஆற்ற கடக்கவே கூடாது. அவங்கள ஆத்தங்கரையிலேயே தேக்கி வைக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளோ மரங்களை வெட்ட முடியுமோ அவ்வளோ வெட்டி அவங்க வரும்போது சாய்க்கணும். காட்டுக்குள்ளே போகும்போது முடி இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாது. காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொம்ப நட்டு பாருங்க, மணி இருந்தால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா கால் எடுத்து வைங்க. இன்னும் 15 நிமிஷம் தான் சூரிய வெளிச்சம் இருக்கும், அப்புறம் பனி சூந்துரும். பக்கத்தில் இருக்கவங்க கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை, த்விதியை, திருதியை, 4வது நாள் சதுர்த்தி. அதனால சந்திரோதயம் கூட லேட்டாக தான் வரும். வெறும் நட்சத்திர வெளிச்சம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை. யானையோட சாணம், அதுவும் ஒத்த யானையோடது. யானைங்க காட்டுக்குள்ளே கூட்டமாக இருந்தால் ஆபத்து இல்லை, தனியாக இருந்தால் ரொம்ப ஆபத்து. அதுவும் இந்த யானை இங்கே தான் நம்மளை சுற்றி எங்கேயோ ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? சாணம் சூடாக இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு.